ஒரு இன்பமான நிகழ்வுக்கு வந்துடும். இந்த நட்சத்திரங்கள் அது 4, 12 என்று சொல்கிற மாதிரி 2024 நம்மளுக்கு ஒரு 30 நாட்கள் தொடர்ச்சி, அதாவது 27 நாட்கள் தொடர்ச்சியாக வருது. இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க போகிறார். எந்தெந்த நட்சத்திரம்? உத்திராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் முதல்ல கிடப்பார். ஒரு 9 நாட்கள் இதுவரைக்கும் தவறான விஷயத்தில் இருந்து வந்த, அதாவது அரசாங்கத்தால் நம்மளுக்கு நிறைய தெருக்கடி, வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இந்த தொந்தரவான விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்மளை டார்கெட் பண்ணின்னு கார்னர் பண்ணியிருந்து பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு தடையாக வரப்போறாரு. நம்மளுக்கு ஒரு பலாபலன் கொடுக்க போறாரு. நம்ம ராசியில வந்துட்டாவே, அசுரகுரு வந்துட்டாவே ஒரு அசுர பலம் வந்துடும். நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். செல்வங்கள் நம்ம கிட்ட சேர்ந்த வண்ணம் இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்துல, தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதனா இருக்கட்டையா, நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் சென்றாலும் மதிப்பு இருக்கும். ஒரு மரியாதை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த 27 நாட்கள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி அனுகூலம் யாருக்கிட்டனா மகர ராசிக்கு தான். ராசியில் சென்றாலே போதும், ஏற்றம் தரும். திருவோண நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் இந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய பாக்கியம். ஏன்னா நேரடியாக ராசியை நேராக 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அங்கே செவ்வாய் வீட்டிலிருந்து அவருடைய பார்வை நேரடியாக பரிவர்த்தனையாக ஆகுது. உடல் தொந்தரவுல இருந்த இந்த பிரச்சனை கட்டுக்குள் வரப்போகுது. இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பயிற்சி இந்த மாசத்துல ஒரு 27 நாட்கள் 28 நாட்கள் சுக்கிர பயிற்சி நம்மளுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போறாரு? ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில இருந்திருந்தார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் வீட்டிருந்தாரு. அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன வாட்டி இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி இப்பொழுது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயரப் போகிறார். ஒரு 27 நாட்கள், அதாவது 4/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் சுக்கிர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று, அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்படுறார். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். சுக்கிர பயிற்சி இந்த மகர ராசிக்கு எவ்வாறு இருக்க போதுங்க? யோகம் தருமா, இல்லை நம்மளுக்கு மாற்றம் தருமா, செலவீனங்கள் தருமா? ஐயா, யோகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மகரத்தில் அமரக்கூடிய சுக்கிர பகவானால் ஐயா யோகம் தாங்க உங்களுக்கு கொடுக்க போகுது. மனதுக்கு இதமான எண்ணங்கள்லாம் உருவாக போகுதுங்க. சுக்கிரன் நம்ம ராசியில வந்துட்டாவே நம்ம மனசு லேசாயிடும். நம்ம ஒரு ஜாலி மூடுக்கு வந்துடும், ஒரு இன்பமான நிகழ்வுக்கு வந்துடும். இந்த நட்சத்திரங்கள் அது 4, 12 என்று சொல்ற மாதிரி 2024 நம்மளுக்கு ஒரு 30 நாட்கள் தொடர்ச்சி, அதாவது 27 நாட்கள் தொடர்ச்சியா வருது. இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க போறாரு. எந்தெந்த நட்சத்திரம்? உத்திராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் முதல்ல கிடப்பாரு. ஒரு 9 நாட்கள் இதுவரைக்கும் தவறான விஷயத்தில் இருந்து வந்த, அதாவது அரசாங்கத்தால் நம்மளுக்கு நிறைய தெருக்கடி, வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இந்த தொந்தரவான விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்மளை டார்கெட் பண்ணின்னு கார்னர் பண்ணியிருந்து பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு தடையா வரப்போறாரு. நம்மளுக்கு ஒரு பலாபலன் கொடுக்க போறாரு. நம்ம ராசியில வந்துட்டாவே, அசுரகுரு வந்துட்டாவே ஒரு அசுர பலம் வந்துடும் நம்மளுக்கு. இந்த நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாமே யோகம் 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 யோகம். முதல்ல திருமண வந்த உறவுகள் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. குருவோட பார்வை வாங்குதுங்க. செவ்வாயுடைய பார்வை நேரடியாக கிடைக்குது. எல்லாமே பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுது. மகர ராசிக்கு இது யோகம் தர்றதுக்கான முதல் படி என்று கூட சொல்லுவேன். இதுவே முதல் படி, ஃபர்ஸ்ட் படி. இது நம்மளுக்கு சுக்கிர பகவான் நம்ம கிட்ட வருவதே முதல் படி. பார்வை, செவ்வாயுடைய பார்வை வாங்குறதும், செவ்வாய் அவருடைய பார்வை நேரடியாக 7ஆம் இடத்துக்கு செல்லும். திருமண பந்த உறவுகளும் காதலும் நம்மளுக்கு நிறைவேற போகுது. இறைவனே நம்மளுக்கு தொகுத்து வழங்க போறான். உத்திராட நட்சத்திரக்கால திருமண பாக்கியத்துக்கு கெட்டக்கூடிய காலமா வந்துடுச்சு. அன்பு உறவுகள் என்று சொல்றோம் இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. பாசம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அந்த நேரத்தில் அரசாங்க தரப்புல நம்மளுக்கு எதனா ஒரு வேலைகள் ஆக வேண்டும், அரசத்தில் நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், எதுக்கு பேப்பர் மூக்கெல்லாம் ஒர்க் ஆகல சாமி, ஏதோ என்னை டார்ச்சர் பண்ணினா அந்த டார்ச்சர்லாம் என்மேல் நிலைப்பாட்டெல்லாம் மாறிடும். அந்த சரி செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் சரி செய்யக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க. ஒரு நல்ல அமைப்பு நம்மளுக்கு சொன்னால் இது சுக்கிர பயிற்சி நல்ல கூடுதல் அனுகூலத்தை தரும். மாற்றமே கிடையாதுங்க. நீங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. மகரம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உத்திராட நட்சத்திரம் கடக்கும் பொழுதும் சரி, அடுத்ததாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் கடக்க போறார். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் வருமானம் தான்
அது அப்பாற்பட்ட விஷயம். உத்திராட நட்சத்திரக்காரர் அதை விட வருமானம் அதிகம். ஏன்னா மகர ராசியிலே தான் இருக்காரு. அவங்களுக்கு அளவுகறிந்த செல்வங்களும் செல்வ சார்ந்த விஷயங்களும் கணவன் மனைவிக்குள் உறவுகளில் தாம்பத்திய வாழ்க்கை என்று சொல்றோம் இல்லை, அவையெல்லாம் இப்ப கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகுது. நல்ல ஒரு நட்பு இருக்கும். தாம்பத்தியமே அதையே பேசக்கூடாது. நல்ல நட்பு வட்டாரங்கள் ஐயா அவங்க கிட்ட இருக்கிற மனசுல இருக்கிறது தான் இப்ப குறைகள் எல்லாம் நீக்க போகுது. அவருடைய நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஹாஸ்பிட்டல்களுக்கும் போக்குவரத்துமா இருக்கவங்க, சட்ட பிரச்சனை, இவையெல்லாம் திருமண நட்சத்திரக்காரங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் நீக்கக்கூடிய நாட்கள் வருது. அவங்களும் வேதனையை தவிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. காலம் வந்துட்டு இருக்கு. இந்த காலத்துல சுக்கிர பகவானும் சேர்ந்து நடைபெற்று முதல்ல படி அவர் தான் கொடுக்குறாரு. முதல் படி எது சொன்னால்னா, இது சுக்கிர பகவான் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சந்திரனை தொட்டாலே குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். இந்த நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். செல்வங்கள் நம்ம கிட்ட சேர்ந்த வண்ணம் இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்துல, தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதனா இருக்கட்டையா, நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் சென்றாலும் மதிப்பு இருக்கும். ஒரு மரியாதை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த 27 நாட்கள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி அனுகூலம் யாருக்கிட்டனா மகர ராசிக்கு தான். ராசியில் சென்றாலே போதும், ஏற்றம் தரும். திருவோண நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் இந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய பாக்கியம். ஏன்னா நேரடியாக ராசி நேரம் 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அங்கே செவ்வாய் வீட்டிலிருந்து அவருடைய பார்வை நேரடியாக பரிவர்த்தனை யோகம் ஆகுது. உடல் தொந்தரவுல இருந்த வந்த பிரச்சனை கட்டுக்குள் வரப்போகுது. ஒரு 27 நாட்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை, நம்ம தொந்தரவான விஷயத்திலிருந்து வெளியே வந்துட்டுன்ற ஒரு நம்பிக்கை நம் மனதில் ஏற்படும். ஏதோ அரண் மாதிரி நம்மளை காப்பாற்ற போதும். தொந்தரவான விஷயத்தில் நம்ம வந்துடுவோம். பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருவோம். என்னென்ன தேவைகள், திருமணம் சார்ந்த உறவுகளுக்கான நம்ம கைகலப்பு, அதாவது இந்த போக்குவரத்து என்று சொல்றோம் இல்லை, பெண் வீட்டார் வரத்து போக்குவரத்து, அவங்களுடைய வீட்டுக்கார் வரத்து போக்குவரத்து, இந்த உறவுகள் மேம்படக்கூடிய காலமாக இந்த காலம். சுக்கிரன் தாங்க திருமணத்துக்கான அதிபதி. சுக்கிரன் தான் எல்லாத்துக்கும் அமைப்பு. கணவனாகட்டும் மனைவியா இருந்தா கடமை அமர்தான். சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று என்னையா சொன்னாங்க. இதை தான் சொன்னாங்க. இதை வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மறைமுக வருமானம் இந்த நேரத்தில் அதிகப்பறிக்கக்கூடிய காலமா வரப்போகுது. மறைமுக வருமானம்லாம் இந்த நேரத்தில் அதிகமா இருக்கும். செல்வங்கள் சேரும். நாம வீட்டில் நகைகளாக வாங்க வைக்க போறோம். கடன் இருந்தால் கடன் பிரச்சனை அடைப்போம். இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஜாக்பாட் எதனா ஒன்று அடிச்சு அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீள போகிறோம். திருவோண நட்சத்திரக்காரில் இது ஒரு அமைப்பு. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு 9 நாட்கள் நம்ம வெளியூர் பயணங்களை 13ஆம் தேதியிலிருந்து ஒரு 9 நாட்கள் வெளியூர் பயணங்களோ, சுற்றுலா தலங்களோ, அல்லது திருமண விசேஷங்களோ, சுப நிகழ்ச்சிகளில் நாம கலந்துக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்து கொண்டே இருக்கையா. அதுக்கு செலவீனங்கள் செய்கிற மாதிரி நம்மளுக்கு பாக்கியம். அடுத்தது அவிட்டம். அந்த நட்சத்திரத்தை சுக்கிர பகவான் கடம்போதெல்லாம் இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும், அந்த தொல்பொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களாகட்டும், இந்த இரும்பு சம்பந்தப்பட்டு ஒர்க் செய்கிறவர்களுக்கெல்லாம், எலக்ட்ரிக்கல், இந்த மெக்கானிசம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட, அதாவது ஆடுவரிசை சொல்கிறோம் இல்லை, அதை வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம். திருவோணமாக இருக்கட்டும், அவிட்டமாக இருக்கட்டும், உத்திராடமாக இருக்கட்டும், சுக்கிர பயிற்சி உங்களுக்கு உன்னதமான தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த 27 நாட்கள். ஐயா, மோட்டார் வண்டி வாகனம் போக்குவரத்து பொதுத்துறை நிலையத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் நர்ஸு, பாக்கியம் டாக்டர் யாரானா இருக்கட்டும், இந்த முறை தனியாக கிளினிக் வச்சுட்டு இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறேன், எதுவுமே வியாபாரம் இல்லைன்னா நிறைய வியாபாரமும் இந்த முறை நிறைய ஆகும். அனுகூலம் தருமனா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்க போதுங்க. மனதிற்கு இதமான எண்ணங்கள்லாம் உருவாக போகுது. மனதில் இருந்து இந்த தேக்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் வாடிட்டு இருக்கோம். அந்த வாடுகின்ற பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி. செவ்வாய் பகவானுடைய நேரடி பார்வையில் இந்த காவல் சாவல் சார்ந்த விஷயம், சட்டம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சுக்கிர பயிற்சியில் ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு 27 நாட்கள் பாதுகாக்கப்படுறார். நல்லா இருக்குதுங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் மனம் இருந்து வந்த பிரச்சனைகள், மனசுல இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், வெளியூர் பயணங்கள், அதாவது செலவினத்தை நாம் அதிகமாக பண்ணிட்டோமோன்னு போன மாதம் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு அனுகூலத்தை தரும். மனசில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகும். நல்ல முன்னேற்றம் இந்த 27 நாட்கள் காணப்படும். பிள்ளைகளாலும் நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கின்ற காலமாகவும், மனதில் இருந்து வந்த தேவையில்லாத, அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் கட்டுக்குள்ள வரக்கூடிய காலமாசம். ஓரளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா,
இந்த முறை சுக்கிர பெயர்ச்சி அனுகூலத்தோடு நாம திருமண வாழ்க்கை பந்தமும் உறவுகளையும் ஏற்படுத்தி தரப்போறார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.